ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் உங்கள் அஸ்பான் அண்ட் கோகுல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 2 என்ன எஸ்கேப் ஹெலிகாப்டர் எஸ்கேப். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஃபயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டார்கெட் தான். எப்பயும் போல நம்ம 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை ராஜா. கட் பண்ணி தான் போகணும். இல்லை, இன்னைக்கு நாங்கள் 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க போகிறோம். 40 மினிட்ஸா? ரொம்ப அதிகமாக. 40 மினிட்ஸ்லாம் எங்கேயோட போகுது. 30 மினிட்ஸ் பார்ப்போம். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் விளையாட போகிறேன். வாயில் வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன். சரி வாங்க, நேரம் போங்க. தொடங்க. தெரியும் நான் விளாண்டுருக்கேன். சரியா? தொடங்க. அடுத்துங்க. ரெண்டாவது வாட்டி அடுத்துங்க ப்ரோ. அப்போதான் கிராணியோட தாத்தா வருவான். கேமராவை தாத்தா பார்த்துப்பான். இப்போ பாருங்க, வெயிட் அண்ட் சீ. ரொம்ப கிட்ட போய் க்ளோஸில் நிற்கிறீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் கிராண்ட்பா வந்துட்டான். கிராணி வருவாங்க. நம்ம டார்கெட் என்னன்னா, ஓகே, இந்த இதில் வந்து என்னன்னா ஒரு அடி கூட வாங்கக்கூடாது. அப்போ நான் விளையாடக்கூடாது. இல்லை நீங்கள் தான் விளையாடுறீங்க. எங்கள் கோகுல் சாதிக்க போகிறாரு. சாதிக்க போகிற கோகுல் ப்ரோ. என்ன டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? ஷார்ட் கன் எடுக்க ப்ரோ. ஸ்டன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. இருக்கா? இல்லை, யூஸ் பண்ண. ஓகே, வங்கலகம் மட்டும் அவ்வளோதான். சரி, அங்கே எப்படி இருக்கும்? கடவுள் மாட்டிக்கிட்டாரு. அஞ்சு அவரை காப்பாற்ற வரடா ப்ரோ. என்னது? தெரியும். கீழே தான் இருக்கும் எனக்கு தோணுது. இல்லையா? சூப்பர். அப்போ எங்கே இருக்கும்? பக்கான ஆகலை. எங்கள் கோகுல் கன் இல்லாமல் விளாட்றேன்னு வாக்கு கொடுத்துட்டாவே. அதனால வெளில போகும் ப்ரோ. நீ தைரியம் சரிக்கும். இது அணிகுண்டு இருக்கு. வெடிகுண்டு. I see you. எங்க ப்ரோ? Where are you? இதுக்குள்ள டோரை சாத்திக்க ப்ரோ. டோரை சாத்திக்க. பக்கத்துல தான் இருக்கு. இல்லை, எங்க இருக்கு? சோழி முடிச்சேன்னா இது தேவை. இதுவா? ஆமாம், அதான் சொன்னேன். இது சின்ன முடியும். இப்போ எங்கே இருக்கும்? அப்போ அதான் முக்கியம். நமக்கு போச்சா? பார்த்துட்டாரு தாத்தா, பார்த்துட்டாரு. ஆமாம், அங்கே இருக்கும். கன் எங்கே இருக்கணும்? இந்த இருந்துச்சு. என்ன இங்கே உள்ள இதுக்குள்ள இந்த கபோர்டுக்குள்ள ஓட்டிக்கு வருது பாருங்க. அது வரட்டும். எனக்கு வர கோல்டு. எம்மா எனக்கு எரியுதுடா. இருமி. அது என்னது? வெப்பன் கீ. ஓகே. அந்த வெப்பன் இல்லைங்கிறதுனால நமக்கு இதுதான் இன்னைக்கு. இறங்கிடுவோமா? கடவுளே, கீழே வந்துடக்கூடாது. சாமியை நவுர்ல சீக்கிரம். என்ன இது? திறக்கிறேன். சீக்கிரம் உள்ள போகும். அவ்வளோதான். ஷார்ட். வாடா டே. 1 2 யாருன்னு
வா. இப்போ வருவாங்களான்னு வெயிட் பண்ணுவோமா இல்லை போவோமா? ஆடாவா இரு ஆடு ஆடு வெளில போ. வேணாம் சும்மா கடை வந்துட்டான் அங்கே தான் நிற்கிறான். கண்ணு தரல தோ பாத்ரூம் வெளில ப்ரோ இதுக்கு மேலே வரமாட்டான். அது மறந்துருச்சுன்னு நிறைய வேலை பார்க்கணும் ப்ரோ. அவன்கிட்ட அந்த கீழே வாங்க வந்து மாடிக்கு போ. அந்த கபோர்டில் என்ன இருக்கு? சேஃப்டி எடுத்து போ. நான் இங்கே இருக்கேன். சூப்பர் சூப்பர். இங்கே இல்லை சீக்கிரம் ப்ரோ டைம் வேஸ்ட் பண்ணாத. கட்டிங் பிளேட் சாப்பிடுமா இல்லை? கட்டிங் பிளேட் தேவைப்படுமா? படாது. என்ன இந்த அளவுக்கு ஒன்றுமே கிடைக்க முடியும். என்ன எஸ்கேப்பு சொல்கிறோமோ டோர் ஆடு தேவையில்ல. அதை எடு ப்ரோ. அதுவா? வேணும். அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? ஃபோட்டோ சேர்க்கணுமா? ஃபோட்டோவா? சூப்பர் ஐடியா. நீ போடுங்க. இப்போ கிராணி தாத்தா வந்து ஒன்று சூப்பர் போட்டு இரு நான் இங்கே நேராக போயிட்டான். நான் வந்து பையன் நினைக்கிறேன். ஆனால் எதுக்கு இப்படி சுற்றிக்கிட்டு போகிறான்? அப்படியாலே போயிருக்கலாமே. இன்னும் 2 ஃபோட்டோ வருது ப்ரோ. 2 ஆமாம். மேலே போட்டுருந்துரு. மேலே போட்டுருந்து. ஏன்னா நம்ம அடிக்கடி மேலே வேலை பண்ணுறோம். மைன்கிராஃப்ட் விளாண்டு இது மேலே அப்படியே ப்ரோ நான் ஒன்று சொல்கிறேன். என்னென்ன பொருள் கிடைக்கிறா எல்லாத்தையும் மேலே போட்டுரு. கீழே நம்ம வரக்கூடாது. இருக்கணும் ஃபோட்டோ பீஸ் ஒன்று இருக்கு. அப்புறம் இன்னொன்று வேற எங்கே இருக்குது? இன்னொன்று தேவை பார்க்க முடியாது. அந்த பக்கம் போகணும்னு சொல்லி தேவையில்ல. இல்லைதான் தண்ணி கட்டி வச்சு அப்படிங்களா? என்ன ப்ரோ டேப் சூப்பர். இங்கே இருக்கு கீழே போட்டு இங்கேதான் பெயிண்ட்லாம் வச்சுருக்கேன். கரெக்டா? இன்னொரு ஃபோட்டோ வேணுமே. அந்த ஃபோட்டோ கீழே போயிருமா? ஃபோட்டோ பெட்டில் இருக்கான். பாஸ் பண்ணிப்போமா? வேணாம். நம்ம டார்கெட் உருட்டே கூட இது அடிவாகக்கூடாது. கட்டவும் பண்ணக்கூடாது. அதுக்குள்ளே முடிக்கணும். எங்கேயோ பார்த்தோம் ப்ரோ. இங்கே ஏன் ப்ரோ ஒழிஞ்சீங்க? அதான் என்ன பார்க்கல போகிறேன். ஈஸியில் தானே இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணாது. என்னோட டார்கெட் போச்சா? பரவாயில்ல போ. இப்போ அதான் சொன்னேன் அப்பயே. குடிஞ்செல்லாம் பார்க்காதே. அதான் எனக்கும் புரியல. கைஸ் இது வந்து அதாவது நம்ம கோப்ரோட கம்பி செல்லில் விளாட்றோம். அவங்க இதில் இந்த செல்லில் ஒரு மாதிரியாக இருக்குது, அதில் ஒரு மாதிரியாக இருக்குது. அதில் குனிய மாட்டேங்குது, இதில் குனியுது. இப்போ யார் வருவா? கிராண்ட் வருவானா கிராணி வருவா? 2 பேரும் பார்த்துடான். அதுதான் நான் உள்ள கிராணி பார்த்துக்குமே. அவ்வளோதான். ஒரு லைஃப் அப்படியேவா? ஐயோ மாட்டீங்க ப்ரோ. சாரி ப்ரோ. இதுக்குள்ள எங்கே போயிடுயா? அதான் உட்காரு. ஓகே பார்த்துக்கோங்க. அவர் அப்படிதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திருப்பி எப்படா கீழே வருவியாடா? அந்த இதை எடுத்து கையோடு எடுத்துட்டு வந்துடுறா. என்ன பண்ணும்? மேலே அதை வைக்கணும். அப்போதான் நம்ம அந்த பக்கம் போக. என்னடா இங்கே வராங்க எல்லாம்?
சாவறது 2வது வாட்டி செத்துட்ட. அம்மா கை தெளிச்சு முடியல என்னால. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நான் எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுறேன். இவ்வளோ நாள் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவருக்கு. ப்ரோ ப்ரோ அந்த இடத்துல ஒளிஞ்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை தேவையா? ஓடிடுவா ஓடவா வேணாமா என்ன சொல்லு? என்ன காட்டு பண்ணி ஆட்டம் சுத்த வருது? போடா டே போடா. போவா நீ விளையாடு. அப்படிதான் தெரியாது. கொஞ்சம் நவுந்துக்க. போனாலும் தெரியுதுல்ல. அப்படி இப்படி வந்தா எப்படி தெரியும் உனக்கு? ராணியும் போயிட்டு தாத்தா போனா போயிட்டான். அவன் தான் ஃபர்ஸ்டே போனான். அப்பாடி எப்பா சாமி ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டியா 2 நிமிஷத்துல. எப்பா இந்த அளவுக்கு ஒரு வழியை நான் இப்போதான் பார்க்குறேன். வேணாமா சாமி. அப்பாடி நல்லா சேஃப் ஏரியா. ப்ரோ ஒரு போட்டு வேணுமே. அது தேட தானே இப்போ நம்ம போனோம். ஆமாம் இது அப்படியே கீழே போடு. இப்போதைக்கு இது யூஸ் இல்லை. வரும் அப்படியே இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லையா? எங்கே இருக்கும் அது? கீழே தான். அந்த கன்று எங்கே இருக்கும்? கீழே போட்டு கீழே தான் போய் அவர் வேறு வழியே இல்லை. இதுலையே குடிக்கவா? ஓகே 3rd டே செத்து போயிட்டேன் ஒரு தடவை. சத்தியமாக விளாட முடியல. லோட விளாட போகிறேன். வந்துட்டோம் கொண்டுட்டோம் கன்ஃபார்மாக. என்ன பண்ண இப்போ வந்து ஃபோட்டோ ஆமாண்டா நீ கீழே போடுமாடா. ரீலோட் பண்ணிக்க. விடு டைம் வேஸ்ட் பண்ணாத. ரீலோட பண்ணி போட்டுக்கிறேன். ஆமாம்ல மறந்துவிட்டேன். பெயின் அதாவது அந்த பெட்டில் வரைஞ்சிருந்த பீஸு. எஸ் அதை எடுத்து வந்துட்டோம். தாத்தா பாட்டிலாம் வந்திருக்குங்க. எங்களோட என்ன சொல்கிறது ஜென்ம விரோதி. நான் சொன்னேன் மறந்துருக்கேன். நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு டே அடி வாங்க மாட்டோம்னு சொன்னோம். எத்தனை டே ஆகிட்டோம்? 3rd டே 2 தடவை ஆகிட்டு. கண்ணு இருக்கோ என்ன வைக்கணும்? அது அந்த கேமு திறந்தாதான் டோர் திறக்கும். ஜெயிச்சாலும் திறக்குமேவா? ஆமாம் அதுக்கு தான் அந்த கேம். கண்ணு எங்கே போட்டேன்? கீழே போட்டேன். கீழே வந்துருக்குமா? இறங்கி டக்குன்னு இருக்குங்க. இந்த எஃபெக்டே பிடிக்கலடா. தலைவலியாக இருக்குது இந்த எஃபெக்டை பார்த்தாலே. பார்த்துட்டோம். ஏறு என்ன பண்ண பால் தயிர் இல்லையா? இப்படி ஓகேவா? சூப்பராக விளாட்றேண்ணா. சுடுங்க. இப்போ பாருங்க. இது ஃபஸ்ட்டு 1 2 3 இப்போ வரும். சுடு. கரெக்டான டைம் சுட மாட்டேருக்கு. இது 1 2. இது சுட மாட்டேங்குது. அது சூட்டை நீ எங்கேயே அழுத்துற. அப்படியா? எப்படி?
வராது புல்லட் எடு புல்லட் எடு அழுத்து அதை அழுத்து இதை அழுத்து ப்ரோ புல்லட் வருதா பார்ப்போம் வரல அழுத்தவே முடியல இப்போ வந்து நேராக ஓடிடக்கூடாது ஓடிடா ஏன் கீழே ஒன்று இருக்குது பழக அவ்வளோதான் பொத்துக்கிட்டு கீழே ஒன்று தான் இப்போ தான் அந்த கிளாஸு தேவை இந்த அளவு ஓடி இருந்தேன்னா வச்சுக்குவேன் சோழி முடிஞ்சிருக்கும் இதோ கீழே இப்போ எடுத்துருவாரு போலாமா போ இப்போ போ கன்ஃபார்மா போ ஹெலிகாப்டர் எங்கே இருக்கும் ஆனா இந்த மனசாச்சே இல்லாம இந்த ரெக்கைக்கு உட்காரலாமா உட்காரு ஸ்டார்ட் கொடுக்கலாமா கொடு பார்ப்போம் வெடிக்காதுல்ல அதெல்லாம் வெடிக்காது கன்ஃபார்மா வெடிக்காது பொடிச்சு மேலே பாரு இந்த டேப்பை ஒட்டணுமா ரெக்கையை வச்சு டேப் ஒட்டணுமா டேப் போட்டா எப்படி இரு ஷார்ட் கட் தொடர்ந்து ஷார்ட் கட் இது என்னது ஷார்ட் கட்டு பேப்போம் வந்து இப்படி போனோம் இப்போ வந்து என்னதான் மெயின் ஐட்டமே நிறைய தேவைப்படுது அவ்வளோதான் வேற என்ன இருக்கு பேட்லாக் இருக்கு ஆமாம் பேட்லாக் தேவையில்லை எதுக்கு போட்டாச்சு ப்ரோ ஆனால் இப்போ கேஸ் ஒலி இருக்குல்ல அதை நீ இந்த சைடில் எங்கேயாச்சும் தூக்கி போட்டு வச்சுக்குவான் வராது அவ்வளோதான் பக் ஆகிடும் எஸ்கேப்பே கிடையாது கேஸ் ஒலி எங்கே பார்த்தோம் கீழே பார்த்துருவோம் இப்போ வந்து அப்படியே குச்சிடவா கேஸ் ஒலின் எடுத்துட்டு போட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் போட்டுக்கியா ஆமாம் ஹெலிகாப்டருக்கு பாத்ரூம் அவ்வளோதானா அவ்வளோதான் அப்போ எஸ்கேப் பண்ணிடலாம் ஆனால் சாகாமல் இருந்தால் ஓகே குச்சிடவா குதி கன்ஃபார்ம் குதி கன் எடுத்துக்கிறேன் கன் எடுத்து என்ன பண்ணுறோம் நல்லா புல்லட் இல்லையே யார் சொன்னா இருக்கா என்ன பண்ண குதிக்கவா இங்கே குதிக்க எங்கே அது ப்ரோ இது ஓப்பன் பண்ணுரு இது ஏடா வேணாம் வேஸ்ட் பண்ணாது யாரா அவன் குதிக்க வைங்க இங்கே குதிக்க அங்கே குதிக்கவா கிராணி சுடு போச்சு பரவாயில்ல விடு இன்னொரு ஆமோ பணம் இங்கே வந்தால் இங்கே வருமாண்ணா சுடு ப்ரோ ஈரியா காணும் எப்படியா சொல்லுவேன் இங்கே சுட முடியாது நீ குதிக்கணும் ஒன்று குதிச்சா அடிச்சு போகும் பரவாயில்லையா ஒன்று போது பட்டக்ஸில் அடிச்சோம்ல இப்போ வந்து நம்ம வந்து கிராண்ட் பாயிண்ட் குதிக்க வைங்க குதி ப்ரோ பார்த்துக்கோங்க நான் குதிக்கல அவர் தான் குதிக்க சொன்னார் அவர் தான் தள்ளி விட்டாரு இருடா இப்போ தெரியுதா இந்த மாதிரி நான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் சீரியஸா டக்குனு வந்து கையை வச்சு இங்கே பட்டு சுடவா இதை சுடாமல் நிற்க வேண்டியதானே அவசியம் இல்லை கேஸ் ஒன்று ஊற்றிட்டு போட்டுக்கு எடுத்துட்டு பறக்க விட்டுருவேன் இதை மட்டும் முன்னாடி சொல்லு ஓகே ஹெலிகாப்டருக்கு எடுத்தாச்சு எஸ் கேஸ் தூக்கி மேலே போட்டாச்சு கதவை சாத்து போக வேண்டியதான் ஐயோ எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கனே கை வழுக்குதே ஃபஸ்ட்டு டைமு நாங்கள் எஸ்கேப்பில் எந்த அடியும் வாங்காமல் போயிருக்கோம் என்னது அதான் எந்த அடியும் வாங்காமல் 2 எஸ்கேப் பண்ணணுமே அடியே வாங்கல கிராணிக்கிட்ட எதா கிராணிக்கிட்ட இந்த போட் எஸ்கேப்லையும் டோர் எஸ்கேப்லையும் ஆமாம் இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்பில் அப்படிதான் நினைக்கிறேன் ரொம்ப இதாகிடுச்சு அது ஃபியூலை ஊற்று ஃபியூலை ஊற்று வாயில் ஊற்று ஃபுல்லாக ஊற்றுறோம் டக்குனு வெடிச்சு வச்சுருவோம் ஆமாம் அதான் எனக்கு பயம் தூக்கி போடு இப்போ தூக்கி போடுவோம் வெளில தூக்கி போடு வெடிச்சிடும் பார்த்துக்க பரவாயில்ல இங்கே இருக்கட்டும் சரி அவங்க திருப்பி ரீஃபில் பண்ணோன்னா பறக்கும் போது இப்போ ஆன் பண்ணு ப்ரோ
கரெக்டா 20 நிமிஷம் சரி பரவாயில்ல போ பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ நல்லது காலை பயமா இருக்கு வெடிக்க போதா அதெல்லாம் வெடிக்காது ப்ரோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க ஓகே என்ன எவ்வளோ நேரமா பறக்குது ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்கிட்டேன்டா இது பார்க்குது வாயில சுடு சுடு அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வீடியோவில் சந்திப்போம் பை பை டாட்டா